நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி பெரும்பான்மையான பகுதிகள் உப்பு நீராக மாறிவிட்டது. இதனால மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டு இப்ப மினரல் வாட்டர் தான் பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை கணக்கில் கொண்டு நம்மளுடைய சபாநாயகர் மு. அப்பாவு அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு தாமிரபரணியிலிருந்து தண்ணி கொண்டு வரணும், அதுக்கு ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு நிதி ஒதுக்க வேண்டும் சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழக முதலமைச்சர் 605 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. இந்த 605 கோடி ரூபாய் நிதியில 800க்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளை உள்ளடக்கி அந்த திட்டம் செயல்படுத்துவதற்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது இந்த திட்டம் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் யூனியன் அலுவலகத்தில் மே மாதம் 26, 2023 அன்று தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்களுடைய தலைமையில் இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. இந்த 605 கோடி ரூபாய் இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட அனைத்து கிராமங்களுமே இதுல இந்த திட்டத்துக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, பணகுடி, திசைநிலை, வள்ளியூர் பேரூராட்சிக்கு என்று தனியாக ஒரு 423 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது தனி திட்டமாக அதுல ஒரு இந்த திட்டத்திலேயே அது 423 கோடி ரூபாய் ஒரு திட்டமாகவும், நமது கிராம பஞ்சாயத்துகளுக்கு 605 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு மொத்தம் 1028 கோடி ரூபாய்க்கு இந்த தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்ட பணிகள் அன்னைக்கு 2023 மே 26ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது. அன்னைக்கு அடிக்கல் நாட்டின அன்னைக்கு நம்மளுடைய அமைச்சர் KN நேரு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த திட்ட பணிகள் 18 மாதங்கள் முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனால் 15 மாதத்திற்குள்ளே இந்த திட்டத்தை முடிச்சு நாங்க மக்களுக்கு குடிதண்ணி வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? அதற்கான வீடியோவும் இருக்கு, நீங்க அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அந்த குடிநீரை கொண்டு கொடுக்கிற அந்த பணி தான் எங்களுடைய முக்கியமான பணி. அதை தவறாமல், காலம் தவறாமல் நிச்சயமாக செய்து முடிப்போம். அண்ணன் அப்பா அவர்கள் சொன்னது போல 24 மாதம் அல்ல, 18 மாத காலத்திலே இந்த பணி முடிக்கப்படும். அதுவுமல்ல, இந்த 15 நாட்களில் இந்த பணி ஆரம்பிக்கப்படும் என்று நம்முடைய செயலாளர் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நம்மளுடைய சபாநாயகர் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்தை 18 மாசம் இல்ல, எவ்வளவு சீக்கிரம், அதாவது 15 மாசத்துக்குள்ளேயே இந்த திட்டத்தை முடிச்சு எல்லா மக்களுக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் குடி தண்ணி நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அடிக்கல் நாட்டு விழாவோட சொன்னாங்க. இன்று 2 மாத காலத்தில் ஆரம்பித்து அதுவும் ஒரு 1.5 ஆண்டு காலத்தில் முடிவடைந்து நம்முடைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கு குடிசை முதல் கோபுரம் உள்ள அனைவருக்கும் தண்ணீர் கொடுக்கின்ற அற்புதமான திட்டத்தை தந்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ஆனா கிட்டத்தட்ட இப்ப அவங்க சொல்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 2023 மே மாசம் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்ச் 10, 2025, கிட்டத்தட்ட 28 மாதங்கள் இந்த திட்டத்திற்கு முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த திட்டம் முழுமையடையவே இல்லை. பாதி இடங்கள்ல இன்னும் பைப்புகளே அமைக்கல. அதாவது அந்த பெரிய குழாய் மூலமா ராதாபுரத்துக்கு தண்ணி கொண்டு இந்த ராதாபுரத்திலிருந்து ஒரு 6-7 பஞ்சாயத்துகளுக்கு ஊராட்சிகளுக்கு தண்ணி கொண்டு போறதுக்காக ஒரு பெரிய பம்பிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷன் ஒன்று அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பம்பிங் பகுதிக்கே இன்னும் பெரிய குழாய்க்கு அமைக்கக்கூடிய பணியை இன்னும் சரியா முடியல. பாதி இடங்கள்ல குழாய் இன்னும் போடவே இல்லை. அது மட்டும் இல்லாம கிராம பஞ்சாயத்துகளுக்கு இணைக்கக்கூடிய, அதற்கு அடுத்த கட்டமாக பதிக்கக்கூடிய பைப்பு, அந்த பைப்பு பணிகளுமே இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50% பணிகள் கிடப்பில தான் கிடக்கு. நிறைய கிராமங்களுக்கு தண்ணி கொண்டு போறதுக்கான அந்த பைப்பு கூட இன்னும் பதிக்கக்கூடிய பணிகள் நடைபெறல. சில இடங்கள்ல தான் அந்த சம்பு அவத்தை போல அந்த ஜங்ஷன் இதெல்லாமே அந்த பணிகள் நடந்திருக்குது. இன்னும் முக்கியமான பணிகள் எதுவுமே இன்னும் நடக்கல. அப்படிங்கும்போது இன்னும் இந்த பணிகள் முடிவதற்கு இன்னும் 1 வருஷத்துக்கு மேல ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பெரிய பைப்பு, அதுக்கப்புறம் கிராமப்புறங்களுக்கு போறக்கூடிய அந்த சின்ன பைப்பு எல்லாத்தையுமே இணைச்சா மட்டும்தான் எல்லா கிராமங்களுக்கு, அதாவது 800க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிதண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நமக்கு இனி 2026லயே சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. 2026ல கிட்டத்தட்ட மார்ச் மாசம் வந்துட்டாலே நம்மளுடைய நன்னடத்தை விதிகள் வந்துடும். அப்படிங்கும்போது 6 மாசம் இனி இருக்கக்கூடிய காலங்கள்ல 6 மாசங்கள் எந்த விதமான பணிகளுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் 2026ல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இப்போ நம்மளுக்கு 2025 இது 3வது மாசம் நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த மாசத்துல நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒரு 9 மாசம், இன்னும் இருக்கக்கூடிய காலங்கள்ல ஒரு 4 மாசம், கிட்டத்தட்ட இன்னும்
முழுமையா ஒரு வருஷம் தான் இருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பணிகள் முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இந்த பணிகள் இவங்க சொன்ன 15 மாதங்கள்ல முடியும்னு சொன்ன பணிகள் 22 மாதம் ஆகியுமே இன்னும் 50% பணிகள் தான் நடந்திருக்கு. அப்படின்னா இன்னும் 50% பணிகள் நடக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் 18 மாசங்கள் ஆனா தான் இந்த பணிகள் முடிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தற்போது இந்த ராதாபுரம் தொகுதி மிக மிக வறட்சியான பகுதியாக இருக்குது. அதாவது போன வருஷம் கூட கொஞ்சம் மழை பெஞ்சு குடிதண்ணி பிரச்சனை இல்லாம இருந்து இந்த வருஷம் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவக்கூடிய சூழ்நிலை இப்பவே வந்தாச்சு. ஏன்னா இந்த வருஷம் நம்ம பகுதிகளில் மழையே கிடையாது. அந்த அளவுக்கு கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அப்ப இந்த திட்டத்தை விரைவுபடுத்தி வேகமா செயல்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த வருஷம் வரக்கூடிய இந்த வறட்சியை நிச்சயமாக இந்த பகுதி மக்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி கிடைச்சிருக்கும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு 55 லிட்டர் குடி தண்ணினா ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 250-300 லிட்டர் தண்ணி கிடைக்கும். அவங்களுக்கு 300 லிட்டர் கிடைக்கும் போது அவங்களுக்கு குடி தண்ணீர் தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். அனைத்து மக்களுக்கும் தண்ணீர் பிரச்சனை தீரும். ஆனா இந்த வருஷம் எந்த விதமான மழையும் இல்லாதனால ஏற்கனவே இப்ப விவசாய பணிகள் முற்றிலுமா முடங்கி போச்சு. குடி தண்ணி பிரச்சனை இந்த வருஷம் கண்டிப்பாக தலைவிரிச்சோடு ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த திட்டப்பணிகளை திட்டப்படி செஞ்சு அதுக்கு சரியான முறையில இந்த பணிகளை நடத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த திட்டம் நிறைவடைஞ்சு இந்த மக்களுக்கு குடி தண்ணி பிரச்சனை தீர்ந்திருக்கும். இது மட்டுமல்ல, இந்த வருஷத்துல கொடுமுடி அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணிக்கும் சேரல. அதே போல அனுமன் நிதியிலிருந்து வரக்கூடிய தண்ணியும் வரல. ஏன்னா அனுமன் நிதியில நம்மளுக்கு இந்த வருஷம் மழையே கிடையாது. அது மட்டும் இல்லாம கொடுமுடி அணை தண்ணி மட்டும் நம்மளுக்கு திறந்து விட்டாங்க. அந்த தண்ணி கடைமடை குளங்களுக்கு வரல. பேச்சுப்பாறை பெருஞ்சாணியிலிருந்து வரக்கூடிய ராதாபுரம் கால்வாய் தண்ணி திறந்து விட்டாங்க. கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல திறந்து விட்டோம். கடைமடை குளத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. கிட்டத்தட்ட ராதாபுரம் பகுதிகளில் இருக்கக்கூடிய மொத்தம் 52 குளங்கள்ல மிஞ்சி போன ஒரு 20-25 குளங்களுக்கு தான் தண்ணி வந்திருக்கும். மீதி இருக்கிற 25 குளங்கள் தண்ணி இல்லாம வறண்டு போய் கிடக்குது. அதனால விவசாய பணிகள் இந்த ஆண்டு இதோட முடிஞ்சு குடிதண்ணி பிரச்சனை தலைவிரித்து ஆளுடைய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இதை கருத்தில் கொண்டு இனி வரும் காலங்களிலாவது இந்த பணிகள், அதாவது 605 கோடிக்கான ஒதுக்கப்பட்ட இந்த பணிகள், கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை விரைந்து முடித்து இந்த ஆண்டுக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த தொகுதி மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விடியல் செய்திகளுக்காக காமராஜ். நன்றி.